ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரீஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An article is sold at a certain price. If it is sold at 70% of this price, then there is a loss of 10%. What is the percentage profit when it is sold at the original selling price சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஆர்டிக்கலை ஒரு ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆல்ரெடி பண்ணாங்க இல்லையா, அந்த செல்லிங் பிரைஸ்ல 70% ஆஃப் த பிரைஸ்க்கு அதை சோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% லாஸ் ஆயிருக்குமா? அப்போ ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்க்கே அவங்க வித்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு சர்டன் பிரைஸ்க்கு சேல் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அந்த செல்லிங் பிரைஸ், அதாவது இந்த ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் நான் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா இந்த 100ல 70%. ஓகேங்களா? இந்த 100ல 70% ஆஃப் த பிரைஸ்க்கு வித்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதான், 10% லாஸ் ஆகுது. நம்ம பாருங்க, நியூ செல்லிங் பிரைஸ் வந்து என்னது, இந்த 100ல 70%. அப்போ 100ல 70%க்கு விற்கும் போது இந்த டிரான்சாக்ஷன்ல அவங்க என்ன பண்றாங்க, 10% லாஸ் மேக் பண்றாங்க. அப்போ நம்ம பாருங்க, செல்லிங் பிரைஸ் 17 இருக்கு, இதுல 10% லாஸ் ஆகுதுன்னா இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சலாமா? காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் தெரியாது நமக்கு. இதுல இருந்து 10% லாஸ்னா இன்டூ 90/100 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அந்த செல்லிங் பிரைஸ் தான் எவ்வளவு இருக்குங்க, 70 இருக்கு. புரியுதா? அப்போ 70 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 10% லாஸ் ஆகுதுன்னா அதுல இருந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகே, சிபி இன்டூ 90/100 ஈக்குவல் டு அந்த செல்லிங் பிரைஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கிடைக்குது, 700/9. ஓகே, ஸோ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன பாருங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் when it is sold at the original selling price? அப்போ இதுதான் காஸ்ட் பிரைஸ். ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் இங்க எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 100. அப்போ 700/9 ருபீஸ்க்கு வாங்கி இந்த ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் 100க்கே நான் விற்கும் போது அதுல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நான் எதை கம்பேர் பண்ண போறேன்னா, இந்த காஸ்ட் பிரைஸையும் இந்த ஒரிஜினல் செல்லிங் பிரைஸையும் கம்பேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த காஸ்ட் பிரைஸ்க்கும் ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்க்கும் ரேஷியோ பார்த்துக்கலாம். ஸோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு, 700/9. ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கு, 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0000 கேன்சல் ஆகிடும். இந்த 9 அங்கே போயிடுச்சுன்னா ஃபைனலி காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் ரேஷியோ என்ன வருது, 7:9 வருது. அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல எவ்வளோ ப்ராஃபிட் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது காஸ்ட் பிரைஸ்ல 7 இருக்கு, செல்லிங் பிரைஸ்ல 9 இருக்கு, ப்ராஃபிட் அப்போ எவ்வளோ, 2 இருக்கு. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து 2, டினாமினேட்டர்ல காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ, 200/7% வந்து நமக்கான ப்ராஃபிட். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், குழப்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேவா? ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுல 70%னா 70 ரூபாய். 70 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 10% லாஸ் ஆச்சுதுன்னா இந்த 70ங்கிற செல்லிங் பிரைஸையும் இந்த 10% லாஸையும் வச்சு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுதான் காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஆர்டிக்கல ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் 100 ரூபாய்க்கு நான் விற்கும் போது என்ன ப்ராஃபிட்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த சிபிஐயும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரிஜினல் எஸ்பிஐயும் வச்சு நான் ரேஷியோ போட்டு அந்த சிபி அண்ட் எஸ்பிக்கு ரேஷியோ பார்க்கும்போது 7:9. இந்த டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் கான்செப்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, an article is sold at a certain price. If it is sold at 33.33% of this price, there is a loss of 33.33%. What is the percentage profit when it is sold at 60% of the original price? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாடல் தான். பட் ஆனால் இங்கே என்ன 33.33ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு ரெண்டு தடவை 33.33% வந்திருக்கு இல்லையா, 33.33%. அப்போ 33.33%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1/3. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த இடத்துல பாருங்க, ஏதோ ஒரு செல்லிங் பிரைஸ்க்கு வித்திருக்காங்க. போன கொஸ்டினை மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ ஒரிஜினல் செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது போன கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 100 ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த கொஸ்டினில் 100 ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் 100 ஃபிக்ஸ் பண்ணேன்னா அதில் 33.33% பார்க்கும்போது எனக்கு பாயிண்ட்ல வரும். அதனால என்ன பண்ணிக்கணும், 33.33%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/3. அப்போ 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி நான் செல்லிங் பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 300 ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி, ஓகே, 300 ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இந்த இடத்துல 2 தடவை 33.33 இருக்குங்கிறதுனால அப்போ இதுக்கு ஒரு 1/3, இதுக்கு ஒரு 1/3. அப்போ 1/3 கீழே டினாமினேட்டர்ல ரெண்டுக்குமே 3 இருக்கிறதுனால 3 × 3 எவ்வளோ, 9. அதனால என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் பிரைஸை வந்து 19 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் 19 ஃபிக்ஸ் பண்றேன்னா இதுல ஒரு 1/3
இதுக்கு ஒரு 1/3. அப்போ ரெண்டுக்குமே 3 இருக்கிறதுனால நான் 3 × 3 9 9ஆல டிவைட் ஆகிற மாதிரி செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கேல்குலேஷனில் எனக்கு எந்த இடத்துலையுமே பாயிண்ட் வராது. எல்லாமே ஈஸியாக 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி நம்பர்ஸாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸை 19 ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ எப்போவுமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன மாதிரி வேல்யூவை நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸியாகுங்கிறத இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிசைட் பண்ணிக்கணும். புரியுதா? அப்போ ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 90. இப்போ எந்த விலைக்கு விற்க போறாங்கன்னா இந்த 90ல 33.33%. அப்போ 90ல 33.33%னா அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்னா 90ல 33.33%னா எவ்வளோ, 90ல 1/3. 90ல 1/3னா எவ்வளோ, 30. இப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 ரூபாய்க்கு விற்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதான், இப்படி விற்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, 33.33% என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. ஓகேவா? 30 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு என்ன லாஸ் ஆகுது, 33.33% லாஸ் ஆகுது. அப்போ இதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ சிபி இன்டூ இந்த இடத்துல 33.33% லாஸ்னா 33.33க்கு என்னது 1/3. அப்போ லாஸ்னா என்ன பண்ணுவோம், -1/3. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல போடும்போது எப்படி எழுதிக்கணும்னா சிபி இதில் பாருங்க 3 ரூபாய்க்கு 1 ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2/3ன்னு எழுதணும். சரியா, -1/3. புரியுதா என்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு. 33.33% லாஸ் ஆயிருக்கு. அப்போ சிபியில இருந்து அவங்களுக்கு என்ன 1/3 லாஸ் ஆகுது. சிபியில் 1/3 லாஸ் ஆகுதுன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், சிபியில் 1/3 போக பேலன்ஸ் 2/3 இருக்கும். 2/3 இதுதான் எவ்வளவு அவங்களுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் 30. கிளியரா? 33 இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் வச்சு நான் எழுதியிருக்கிறேன். 33.33க்கு பதிலாக 1/3 நான் இங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றுமே பண்ணல. 1/3 எனக்கு லாஸ் ஆகுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து 1/3 லாஸ்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2/3 இருக்கும். அந்த 2/3 தான் இப்போ இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரைஸ் 30. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க இங்கே 2 டேபிளில் நான் கேன்சல் பண்ணேன்னா என்ன வரும், 15. அப்போ சிபி ஈக்குவல் டு 15 × 3 எவ்வளோ, 45. இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 45 கிடைச்சிருச்சு. இவங்க என்ன கேட்குறாங்க, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ எப்படி விற்கணுமா, இந்த ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்ல 60%க்கு வித்தாங்கன்னா, ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்ல 60%க்கு வித்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க நான் சிபிஎஸ்பி ரேஷியோ போடும்போது இப்போ எனக்கு சிபி என்னன்னா அந்த 45 தான். எஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90ல 60% தான். நியூ ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதுல 60% தான் இப்போ நான் வந்து செல்லிங் பிரைஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 45 இங்கே வந்து ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்ல 60%க்கு சேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 90ல 60/100. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த 45 இங்கே டைரக்டா கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வருமா, அடுத்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். அப்போ இங்கே 5 இங்கே வந்துடுச்சுன்னா எனக்கு எப்படி வந்துருச்சு, 5:6. அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, 5:6ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1, காஸ்ட் பிரைஸ் வந்து 5 × 100. So finally profit percentage equal to 20%. Clear? Profit percentage equal to 20%. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அந்த இடத்துல ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று வந்து ஏன் அந்த இடத்துல நான் 19 ஃபிக்ஸ் பண்ணேன், அப்புறமேட்டு இந்த இடத்துல ஏன் நான் 2/3 போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதை ஃப்ராக்ஷனாக வச்சு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து டெசிமலில் இருக்கிறதுனால அதை ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, மஞ்சித் bought a second hand motorbike for rupees 22,000 and spent rupees 3,000 on it overhauling and maintenance. He then sold it with 12% profit. If he had sold it for rupees 500 less, then what would have been his profit percentage? Okay. இப்போ இந்த கொஸ்டினை வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கான்செப்டை தான் கேட்டிருக்காங்க. மஞ்சித் வந்து என்ன பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹேண்ட் மோட்டர் பைக்கை 22,000 வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் அதோட ஓவராலிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு 3,000 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ ஓவராலாக மஞ்சித் வந்து அந்த மோட்டர் பைக்குக்காக அவங்க செலவழிச்ச காசு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸுங்கிறது மோட்டர் பைக் எவ்வளோக்கு வாங்கினாரு, 22,000க்கு வாங்கினாரு. ப்ளஸ் அது போக அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு, ஓவராலிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 3,000. அப்போ ஓவராலாக காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ, 25,000 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ 12% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரா. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த 25,000 வாங்கினார்ல அதை 12% ப்ராஃபிட் வச்சு வித்துட்டாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு அவங்க கொடுக்கல, ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 12% கொடுத்தனால அதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஒருவேளை 500 கம்மியாக வச்சு வித்துருந்தாருன்னா, 500 கம்மியாக வச்சு வித்துருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 12% ப்ராஃபிட் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்துச்சு, 12% ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ என்ன பண்றாரு, ஒரு 500 குறைச்சி விற்கிறதுனால
இப்போ அவருக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? அப்போ ரூ. 500 குறைச்சாருன்னா இந்த 12% ப்ராஃபிட் என்ன ஆகும்? குறைய தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் குறையும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எவ்வளோ இந்த ரூ. 500 குறைச்சதுனால அவருக்கு பர்சன்டேஜ்ல எவ்வளோ குறையும்? அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, இந்த ரூ. 500ங்கிறது இந்த காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் நான் பார்க்க போறேன். இப்போ ரூ. 500 குறைச்சாரா? இந்த ரூ. 500ங்கிறது அவரோட மொத்த காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? இந்த 25,000ல எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறத பார்க்கணும். ஓகேவா? டோட்டல் காஸ்ட் பிரைஸ்ல அவர் குறைச்ச இந்த 500 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆயிடும். அடுத்த 5 டேபிள் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க எவ்வளோ? 5. அடுத்து இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா எவ்வளோ? 2. ஓவராலா இந்த 5 இந்த 2%ங்கிறதா என்னது? அந்த 500. ஓகேவா? அப்போ அவர் குறைச்ச அந்த ரூ. 500 இருக்கு இல்லையா? அவர் குறைச்ச அந்த ரூ. 500 பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ குறையும் அப்போ? 2% குறையும். அமௌண்ட்ல ரூ. 500ங்கிறது ஓவராலா 2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ ரூ. 500 அவர் குறைச்சாருன்னா அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல எவ்வளோ குறையும்? 2% குறையும். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்திருக்கு? 12 இருந்திருக்கா? அப்போ ரூ. 500 குறைச்சதுனால அதுல 2% குறைஞ்சு இப்போ நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு எவ்வளோ இருக்கும்? 10% ப்ராஃபிட் இருக்கும். அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். கான்செப்டை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 25,000. ஓகேவா? அப்போ இதுல இருந்து ஒரு ரூ. 500 ஏற்கனவே ஒரு விலைக்கு வித்திருக்கிறாரு. இப்ப அதுல இருந்து ஒரு ரூ. 500 குறைச்சு விக்கிறாரு. அப்ப அந்த காஸ்ட் பிரைஸ்ல அவர் குறைச்ச அந்த ரூ. 500 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 2%. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல அவருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 2% குறைஞ்சிருக்கும். அவர் குறைக்கிற ஒவ்வொரு ரூ. 500க்கும் 2% குறையுது. இப்போ ஒரு ரூ. 500 குறைச்சிருக்காருன்னா 12% ப்ராஃபிட்ல இருந்து 2% குறைஞ்சிருக்கும். அப்ப நியூ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருந்திருக்கும்? 10% இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, the cost of manufacturing item was rupees 24,000 and 20% of it was spent on packaging and its shipment to a retailer. The manufacturer made a profit of 50% while the retailer incurred a loss of 20% in selling it to a customer. At what price was the item sold by the retailer? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஐட்டமோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து எவ்வளோனா 24,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 20% ஆஃப் இட் வாஸ் ஸ்பென்ட் ஆன் பேக்கேஜிங் அண்ட் ஷிப்மெண்ட் டு ரீட்டைல். அப்போ ரீட்டைலருக்கு அதை பேக் பண்ணுறதுக்கும் ரீட்டைலருக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கும் மொத்தம் எவ்வளோ செலவாகுதா? அதில் 20% செலவாகுதா? அடுத்த மேனுஃபேக்சரர் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு 50% ப்ராஃபிட் வச்சு தான் யாருக்கு விற்கிறாரு? ரீட்டைலருக்கு விற்கிறாரு. ரீட்டைலர் என்ன பண்ணாரு? 20% லாஸில் கஸ்டமருக்கு விற்கிறாரு. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, அட் வாட் ப்ரைஸ் வாஸ் த ஐட்டம் சோல்ட் பை த ரீட்டைல். அப்போ ரீட்டைலர் வந்து கஸ்டமருக்கு என்ன விலையில அந்த பொருளை கொடுத்துருப்பாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் இது எழுதிடலாம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருள் வந்து அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ? 24,000. ஓகேவா? 24,000. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? இதை வந்து 20% செலவு பண்றாங்க. எதுக்குன்னா அதோட பேக்கேஜிங் அண்ட் ஷிப்மெண்ட்டுக்காக என்ன பண்றாங்க? 20% செலவு பண்றாங்க. ஓகேவா? அப்போ இது கூட என்ன ஆகும்? அந்த 20% வந்து இது கூட ஆட் ஆகும். ஸோ இன்டூ 120/100. என்ன பண்றேன்னு புரியுதா? இது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ப்ளஸ் அது கூட ஒரு 20% ஆட் ஆகுது. எதுக்காக? பேக்கேஜிங் அண்ட் ஷிப்மெண்ட்டுக்காக. ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது? The manufacturer made a profit of 50% while the retailer incurred a profit of 20%. இப்போ இது மேனுஃபேக்சரருக்கு வந்து மொத்தம் இவ்வளோ காசு செலவாகுது. இதுல இருந்து அவங்க ரீட்டைலர் விற்கும் போது என்ன பண்றாங்களாம்? ஒரு 50% ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்டூ 150/100. புரியுதா? அப்போ இந்த 120/100ஓட என்ன ஆகுது? ஷிப்மெண்ட் காசு அப்புறமேட்டு பேக்கேஜிங் காஸ்ட் முடியுது. அப்போ இதுல இருந்து ஒரு 50% ப்ராஃபிட் வச்சு யாருக்கு கொடுக்குறாங்க? ரீட்டைலருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரீட்டைலர் இந்த காசுல இருந்து என்ன பண்றாரு? அடுத்த ஒரு 20% லாஸ்ல கஸ்டமருக்கு விற்கிறார். அப்போ 20% லாஸ்னா இன்டூ 80/100. அவ்வளவுதான். இப்போ இந்த காசுக்கு தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? கஸ்டமருக்கு வித்திருப்பாரு. அப்போ அந்த அமௌண்ட் தான். இந்த அவ்வளோத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க ஒரு கேன்சல் கிடைக்கும். அதுதான் அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்கான ஆன்சர். புரியுதா? ஸோ 24,000 மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதுல இருந்து ஒரு 20% ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் ஒரு 50% சேர்க்கறாங்க. இது வந்து ரீட்டைலருக்கு கொடுக்குறாங்க. ரீட்டைலர் இதுல இருந்து என்ன பண்றாரு? 20% லாஸ் மேக் பண்றதுனால இன்டூ 80/100. ஸோ ஒரே ஸ்டெப்ல இதை எழுதிட்டோம்னா நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டைரக்டாவே ஆன்சர் கிடைக்கும். பாருங்க. ஸோ 00க்கு இந்த 00 கேன்சல் ஆயிடும். இந்த 0க்கும் இந்த 0க்கும் இந்த 00 கேன்சல் ஆயிடும். இந்த 0க்கும் இந்த 0க்கும் இந்த 00 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸா என்ன இருக்குதுன்னா, மேல நியூமரேட்டர்ல ஒரு 24, ஒரு 12, ஒரு 15, ஒரு 8 இது அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 24 ஒரு நிமிஷம். ஓகே, 24 இருக்கு.
இங்க வந்து 24 into 12னா 144 144 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 288 கிடைக்கும். 15 into 8னா நமக்கு வந்து 120. 15 into 8னா நமக்கு 120. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும்போது என்னன்னா லாஸ்ட் 0 வரணும், கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் 0 வரணும். அதுக்கப்புறம் இங்க 8ல முடியுது, இங்க 2ல முடியுது. அப்ப 8 2s are 16. அப்ப ஆன்சர் வந்து கண்டிப்பா 60 அப்படின்னு முடியும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 16 முடியுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 34560. புரியுதா? 34560. அவ்வளவுதான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, the cost price of two article A and B in the ratio 4:5. While selling this article, the shopkeeper gained 10% on article A and 20% on article B. And the difference in their selling price is rupees 480. The difference in the cost price of the article B and A. ஓகே, என்ன ஒன்று சொல்றாங்கன்னா A, B ரெண்டு ஆர்டிக்கல் இருக்கு. ரெண்டோட காஸ்ட் பிரைஸ்க்கு ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:5 அப்படின்னு இருக்கான். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ரெண்டு ஆர்டிக்கல் இருக்கா, A, B. ஓகே, ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ரேஷியோவில் இருக்குது? 4:5. ஸோ என்னால் என்ன பண்ணிக்கிறேன், இதை 400ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து 500ன்னு வச்சுக்கிறேன். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 4:5ன்னு சொன்னதுனால இதை 400ன்னு வச்சுக்கிறேன். இதை கேல்குலேஷனுக்காக இந்த மாதிரி 100 வச்சா நமக்கு பாயிண்ட் வராமல் இருக்கும். ஓகேவா? ஆர்டிக்கல் ஏல வந்து அவருக்கு என்னன்னா 10% கெயின் ஆகுது. ஆர்டிக்கல் ஏல வந்து அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் பாருங்க. இல்லை 10%னா எவ்வளோ? 40. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 440க்கு விற்றுருப்பாரு. ஏன்னா 10% கெயின் அப்படிங்கிறதுனால. ஆர்டிகல் பியில் வந்து அவருக்கு 20% கெயின் கிடைக்குது. அப்போ 500ல 10%னா 50. அப்போ 20%னா 100. அப்போ இது எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 600க்கு விற்றுருவோம். புரியுதா? இதில் 10%, இதில் 20%. அப்போ ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸே எழுதியாச்சு. இப்போ அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கான டிஃபரன்ஸ் தான் எனக்கு 480. இங்கே எவ்வளோ இருக்குது? 440 இருக்குது, இங்கே 600 இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தா எவ்வளோ? 160. எனக்கு யூனிட்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தா 160 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டா? 480 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸ்க்குமான டிஃபரன்ஸ் 160 யூனிட் தான் எனக்கு 480னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் என்ன காஸ்ட் ப்ரைஸ்? இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ்னா 400 500ன்னு வச்சிருக்கேன். அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்னா 100 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? 160 யூனிட்ஸ் தான் 480னா அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்க. அப்போ 1 யூனிட் எவ்வளோ வரும்? 3 rupees. 1 யூனிட் 3 rupeesனா 100 யூனிட்ஸ்னா ஆன்சர் என்ன? 300 rupees. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 300. ஓகேவா? ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், ஒரே ஸ்டெப்ல முடிச்சாச்சு. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. Sukhveer purchased some perishable items for sale, but 30% of those items could not be sold and went bad. However, Sukhveer managed to sell the rest of the items at a price that helped him earn an overall profit of 90%. At what percentage above the cost price of each item purchased by Sukhveer did he sell each of that items that did not go bad? ஓகேவா? அதாவது தனித்தனியாக பிரேக் பண்ணி பார்க்கலாம். சுக்வீர் வந்து என்ன பண்ணுறாரு? பர்ச்சேஸ் சம் பெரிஷபிள் ஐட்டம் ஃபார் சேல், பட் 30% ஆஃப் த ஐட்டம் வந்து என்னன்னா குட் நாட் பி சோல்ட் அண்ட் வென்ட் பேட். ஓகேங்களா? சுக்வீர் வந்து கொஞ்சம் பெரிஷபிள் ஐட்டம் வந்து வாங்கியிருக்கிறாரு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதில் 30% வந்து என்ன ஆயிடுச்சு? விற்க முடியாது, அது எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு சொல்றாங்க. However, Sukhveer managed to sell the rest of the item at a price that helped him earn an overall profit of 19%. இப்போ அதில் 30% வந்து வீணா போயிடுச்சா, பேலன்ஸ் 70% ஆஃப் த ஐட்டம் தான் இருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70% ஆஃப் த ஐட்டம் வச்சு அவருக்கு ஓவரால் கெயின் எவ்வளோ வரணுமா? 19% கெயின் வர மாதிரி அவர் விற்க போறாரு. அப்போ என்ன கேட்குறாங்க? அட் வாட் பர்சன்ட் above the cost price of each item purchased by Sukhveer did he sell each of the item that did not go bad? அப்போ வீணா போகாத ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா? வீணா போகாத ஐட்டம் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமா ப்ராஃபிட் வச்சு வித்திருந்தாருன்னா அவருக்கு ஓவராலா 19% கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, அவர் வாங்கின ஐட்டம் இருக்கு இல்லையா? அந்த வாங்கின மொத்த ஐட்டத்துல 30% என்ன ஆயிடுச்சு? வீணா போயிடுச்சு. எவ்வளோதான் நல்லா இருக்கு? பேலன்ஸ் 70% தான் நல்லா இருக்கு. கிளியரா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன ஆகுது பாருங்க. இவர் வந்து என்ன பண்ணா ஓவராலா 30% வீணா போயிடுச்சு. இருந்தாலும் ஓவராலா அவருக்கு என்ன கிடைக்கணுமா? 19% ப்ராஃபிட் கிடைக்கணுமா? ஓவராலா 19% ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகே, இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அவருக்கு ஓவரால் 19% ப்ராஃபிட் கிடைக்கணும். அந்த ஓவரால் 19% ப்ராஃபிட்டை கொடுக்க போறது எதுனா அந்த நல்லா இருக்கக்கூடிய அந்த 70% ஆஃப் த ஐட்டம்ஸ் தான். அப்போ அந்த 70% ஆஃப் த ஐட்டம்ஸை அவர் எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வர மாதிரி அதிகமாக வச்சு வித்தாருன்னா அவருக்கு மொத்தமாக இந்த வேஸ்டான அந்த 30%க்கு சேர்த்து ஓவராலாக
19% அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரூ அலிகேஷன் கான்செப்ட் போகிறது தான் இதுக்கு பெஸ்ட் வே. சரியா? இது வந்து அலிகேஷன் கான்செப்ட்ல தான் போகணும். அப்போ நமக்கு குவான்டிட்டி நம்ம கிட்ட இருக்கிற பொருள்னு பார்க்கும்போது நல்லா இருக்கிற ஐட்டம் வீணா போன ஐட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பேடு, இது வந்து குட். இப்போ பேடுனா வீணா போனது, குட்னா நல்லா இருக்கிறது. ஓகேவா? சரி பாருங்க, இப்போ ப்ராஃபிட் இப்போ வந்து நமக்கு பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது இந்த பேடை நம்மளால விற்க முடியாது. அப்போ இது டோட்டலாகவே லாஸ் தான். வீணா போன ஐட்டம் என்னால் விற்கவே முடியாது. அப்போ இதை நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோ அது மொத்தமும் லாஸு. அதனால இந்த வீணா போன ஐட்டத்துக்கு வந்து எனக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா 100% எனக்கு லாஸை என்னால் -100% போட்டிருக்கேன். கிளியரா? வீணா போன ஐட்டம்க்கு எனக்கு மொத்தமாகவே லாஸ் தான். இதனால எனக்கு எந்த ப்ராஃபிட் வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினே இதுதான். அப்போ நல்லா இருக்கிற ஐட்டமை நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஜாஸ்தி வச்சு விற்கணும்? இது எனக்கு தெரியாது. இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்திருக்கணும்? 19% ப்ராஃபிட் வந்திருக்கும். கிளியரா? எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்? 19% ப்ராஃபிட் வந்திருக்கணும். ஓகே. அப்போ இங்கே கீழே நம்ம எழுதும்போது இந்த இடத்துல வேல்யூ வந்து எனக்கு தெரியும். பேட் ஐட்டம்க்கும் குட் ஐட்டம்க்கும் ரேஷியோ எப்படி இருக்குது? இதில் 30% வீணாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 70% இங்கே நல்லா இருக்குது. எப்போவுமே அலிகேஷன் மிக்சரோட ஃபைனல் ரிசல்ட் என்னவா தான் இருக்கும்? ஒரு ரேஷியோவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு பாருங்கள் இந்த ஐட்டம் வந்து 3:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. புரியுதா? வீணா போன ஐட்டம்க்கு 100% லாஸு. நல்லா இருக்கிற ஐட்டமை நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்க்கு விற்க போகிறேன்னு தெரியல. அதான் எனக்கு கொஸ்டின். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து ஓவராலாக எனக்கு என்ன ப்ராஃபிட் வரணும்? 19% ப்ராஃபிட் வந்திருக்கணும். ஸோ குவான்டிட்டின்னு பார்க்கும்போது இது ரெண்டு என்ன ரேஷியோவில் இருக்குது? வீணா போனதும் நல்லதாக இருக்கிறதும் 3:7 ரேஷியோவில் இருக்குது. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸ் என்ன வரும்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கவனிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளோ வரும்? -300. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7x ப்ளஸ் 7x டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 + 3 எவ்வளோ? 10. ஓகேவா? அதுதான் என்னவா இருக்கும்னா இந்த 19 இருக்கும். கிளியரா புரியுதா? என்ன பண்றேன்னு சொல்லிட்டு? இது வந்து ஆவரேஜ் கான்செப்ட் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஆவரேஜோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் அலிகேஷன். இந்த மாதிரி அலிகேஷனாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அலிகேஷன் டாபிக் பார்க்கும்போது இது என்ன நடக்குதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அலிகேஷன் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களுக்கு இது நான் என்ன பண்ணுறேங்கிறது புரியும். ஓகேங்களா? புரியாதவங்க எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் அலிகேஷனுக்குள்ளே போனேன்னா அது பெரிய லென்த்தாக டாபிக் எடுக்கும். அதனால் நான் ஆவரேஜ் பார்த்துட்டு அலிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 3 × -100 -300 7 × x 7x இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 3 + 7 10 டிவைட் பண்ணும்போது எனக்கு மிடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கிடைக்கும் 19. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு -300 + 7x = 190. அப்போ 7x = 300 அங்கே போயிடுச்சுன்னா எவ்வளோ? 490. அப்போ 7ஆல் கேன்சல் பண்ணும்போது x = எவ்வளோ வருது? 70. அப்போ இந்த x இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? 70%. அப்போ x = 70%னா என்ன அர்த்தம்? இந்த நல்லா இருக்கிற ஐட்டமை நான் என்ன பண்ணணும்? 70% ப்ராஃபிட்க்கு வித்திருந்தேன்னா அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஓவராலாக 19% கிடைச்சிருக்கும். கிளியரா? அப்போ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வராரு. அதில் ஒரு 30% வீணா போயிடுச்சு. அப்போ தூர தான் போடணும். ஓகேங்களா? அப்போ 30% வேஸ்ட். அதில் 100% எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற 70% வச்சு நான் வாங்கின அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து 19% ப்ராஃபிட் கொண்டு வரணும்னா அப்போ மிச்சம் இருக்கிறத நான் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கணுங்கிறத இந்த இடத்துல கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு என்ன பண்ணுறோம்? இதை த்ரூ அலிகேஷன் போகும்போது நமக்கு ஸ்டெப் சிம்பிள் ஆகும். இதை ப்ராப்பர் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக போகும். அது நமக்கு தேவையில்ல. இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, ஆதித்யா பைஸ் 300 மேங்கோஸ் ஃபார் ₹1100. சம் ஆஃப் தீஸ் மேங்கோஸ் ஆர் ராட்டன். ஓகேங்களா? அழுகி போச்சு. அது என்ன பண்ணிட்டாரு? ஆர் த்ரோன் அவே. He sells the remaining mangoes at ₹5 each and makes a profit of ₹150. Find the percentage of mangoes thrown away. அப்போ மொத்த மேங்கோல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மேங்கோ வந்து தூர போட்டாரு? அப்போ நான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று, மொத்தமாக அவர் எவ்வளோ மேங்கோ வாங்கினாருங்கிறத கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சரியா? எவ்வளோ? 300 மேங்கோ வாங்கினாரு. அப்போ அதில் எத்தனை மேங்கோ வந்து அவர் வித்தாரு? எத்தனை மேங்கோ வித்தாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா எனக்கு எத்தனை மேங்கோ தூர போட்டாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். சரியா? ஓகே. எப்படி இதை கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்க. மொத்தமாக 300 மேங்கோ எவ்வளோன்னு வாங்கியிருக்கிறாரு? 300 மேங்கோவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ₹1100. ஓகேங்களா? 300 மேங்கோவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ₹1100. இப்போ விற்கும்போது என்ன பண்ணியிருக்காரு? ஒரு மேங்கோ ₹5ன்னு வித்திருக்கிறாரு. அதில் அவருக்கு மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? ₹150 கிடைக்குது. அப்போ ₹1100ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து இதில் ப்ராஃபிட் வந்து அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு?
மொத்தமா ப்ராஃபிட் 150 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப 1100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 1250 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓகேங்களா? வாங்குனது எத்தனை மேங்கோ? இந்த காஸ்ட் பிரைஸ் 1100ங்கிறது எத்தனை மேங்கோக்கான காஸ்ட் பிரைஸ்? 300 மேங்கோக்கான காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இந்த 1250 இந்த 300ஐயுமே அவர் விக்கல. ஓகேங்களா? இந்த 300ல கொஞ்சம் இது வந்து அழுகி போச்சுன்னு தூர போட்டாரு. அப்போ மிச்சம் இருக்கிற மேங்கோவை தான் வித்திருக்காரு. எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 1250 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அங்கே கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. He sells the remaining mangoes at ₹5 each. அப்போ மொத்தமா அவரு 1250 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஒரு மேங்கோ எவ்வளவுக்கு வித்திருக்காருன்னா 5 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ ஒரு மேங்கோ 5 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா அப்போ மொத்தமா எத்தனை மேங்கோ வித்தாருன்னு கண்டுபிடிச்சலாமா? ஒரு மேங்கோவோட விலை 5 ரூபாய். ஓவராலா வித்தது 1250 ரூபாய். அப்ப இந்த இடத்துல அவர் எத்தனை மேங்கோ வித்தாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டலா 1250 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஒரு மேங்கோவோட விலை 5 ரூபான்னு வித்திருக்காரு. அப்ப இதை கேன்சல் பண்ணி பாருங்க. எவ்வளவு வரும்? 250. கிளியரா? அப்போ இந்த இடத்துல அவர் வித்தது எத்தனை மேங்கோ தான்? 250 மேங்கோ. கிளியரா புரியுதா? எப்படி கான்செப்ட்னு? 1100 ரூபாய்க்கு வாங்கினாரு. 150 ரூபாய் லாபம் வச்சிருந்தாருன்னா 1250 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஒரு மேங்கோ 5 ரூபான்னு விக்கிறாரு. அப்ப 1250 டிவைடட் பை 5 போடும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது? அப்ப வித்தது மொத்தம் 250 மேங்கோ. ஓகே. அப்போ 300 மேங்கோ வாங்கினாரு. 250 மேங்கோ தான் வித்திருக்காரு. அப்போ மிச்சம் இருக்கிற 50 எங்க? அதுதான் தூர போட்டாச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கோ த்ரோன் அவே. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் தூர போட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தூர போட்ட நம்பர்ஸ் எவ்வளவு? 50 மேங்கோ தூர போட்டாரா? மொத்தமா வாங்கினது எவ்வளவு? 300. அப்போ 300ல 50 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தா முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். இப்போ 3ஆல இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 1 16 2/3%. ஓகேவா? ஸோ இப்போ 16 2/3% ஆஃப் த மேங்கோஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? ராட்டன் ஆயிருக்கு. அதை தூர போட்டாச்சு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, எஸ் செல்ஸ் அன் ஐட்டம் காஸ்டிங் ₹37,800 to P with 8% profit. P sells it to Q with 4% loss. At what price does P sell this item? அப்படின்னு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். அந்த மேனுஃபேக்சரர் வந்து ரீட்டைலருக்கு கொடுத்தாரு, அதே மாதிரி தான். எஸ் வந்து ஒரு ஐட்டம் வந்து செல் பண்றாரு. அதோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 37,800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை எஸ் வந்து யாருக்கு விற்கிறா? பிக்கு விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்க? 8% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. அப்ப இன்டூ 108/100. ஓகேவா? இப்ப பி வந்து அதை யார்கிட்ட கொடுக்குறா? கியூட்ட கொடுக்குறாங்க. எப்படி? 4% லாஸ்க்கு. அப்ப இன்டூ 96/100. இப்ப பீட்ட இருந்து யார் கைக்கு போகுது? கியூ கைக்கு போகுது. இப்ப கொஸ்டின் கேட்கறாங்க, அப்ப பி வந்து கியூக்கு எவ்வளவு விலைக்கு வித்திருப்பாங்க? அப்ப இதான், அவ்வளவுதான். புரியுதா? எஸ் வந்து பிக்கு விற்கிறாங்க. அடுத்து பி வந்து கியூக்கு விற்கிறாங்க. அப்ப பி என்ன விலைக்கு வித்தாங்கன்னு சொல்லி கொஸ்டின். அவ்வளவுதான். இது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, 00க்கு 00 கேன்சல் ஆயிடும். வேற எப்படி பார்த்தாலும் நமக்கு கீழே 2 0 இருக்கிறதுனால நமக்கு கொஸ்டின் வந்து பாயிண்ட்ல தான் வரும். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கரெக்ட் டு நியரஸ்ட் ரூபின்னு சொல்லி கேட்டா அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 378 இன்டூ 108 இன்டூ 96. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ கிடைக்கும்னா 391.04ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 39191 ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? The next question. இல்ல பாருங்க, Shobha purchased a small plot in a residential area for ₹6 lakh and sold it to Lakshita at a profit of 20%. Lakshita in turn sold it to Dinesh at a loss of 10%. How much did Dinesh pay for the plot? இப்போ தினேஷ் எவ்வளவு பே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வரிசையா வருவோம். ஷோபா எவ்வளோக்கு வாங்கினாங்க? 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஓகேவா? ஷோபா 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க. லக்ஷிதாக்கு எப்படி வித்திருக்காங்க? 20% ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க. ஸோ இன்டூ 120/100. அடுத்த லக்ஷிதா வந்து தினேஷ்க்கு எப்படி விற்கிறாங்க? 10% லாஸ். அப்போ இன்டூ 90/100. ஓகேவா? அப்போ இதுதான் தினேஷ் வந்து பே பண்ணி வாங்கின அமௌண்ட். இப்போ பாருங்க, சிம்பிளி பண்ணுவோம். 0000 அடுத்த 0000. ஓகே. இப்போ எனக்கு என்ன இருக்கு? இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்போ லாஸ்ட் எனக்கு ஒரு 3 0 இருக்கு. லாஸ்ட் 3 0. அடுத்த யூனிட் டிஜிட் பார்க்கும்போது இங்க 6, 6 2s are எனக்கு 12. அப்போ 12னா 2 தான். 2 9s are 18. அப்போ 8000 முடியக்கூடியதான் எனக்கு ஆன்சர். ஸோ 8000 எத்தனை ஆப்ஷன் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. 6,48,000 இருக்கு, 6,08,000 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுல எது ஆன்சர் சொல்லிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணி தான் ஆகணும்? இதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். சரி, மல்டிப்ளை பண்ணலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை இதை மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 12 into 6னா 72, 72 into 9. 72 into 9னா எவ்வளோ வரும்? 72 into 9னா நமக்கு
648. So answer is 6,48,000. 6,48,000 question can answer. Clear? Okay, next. இல்ல பாருங்க, a manufacturer earns a profit of 10% on selling his product to a wholesale dealer. The wholesale dealer earn a profit of 15% by selling it to a retailer. The retailer in turn earn a profit of 25% from the customer. What is the actual cost of production of an article for which customer pays rupees 12,650? அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினோட ரிவர்ஸ் இது. மேனுஃபேக்சரர் வந்து என்ன பண்றாரு, 10% ப்ராஃபிட் வச்சு அதை யாருக்கு விற்கிறா, ஹோல்சேல் டீலருக்கு விற்கிறாரு. ஹோல்சேல் டீலர் 15% ப்ராஃபிட் வச்சு ரீட்டைலருக்கு விற்கிறாரு. ரீட்டைலர் 25% ப்ராஃபிட் வச்சு கஸ்டமருக்கு விற்கிறாரு. அப்போ ஃபைனலா கஸ்டமர் அதை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாருன்னா 12,650 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அப்போ அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பாருங்க, இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எனக்கு என்னன்னு கேட்கறாங்க. அது எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுல இருந்து மேனுஃபேக்சரர் வந்து டீலருக்கு விற்கும் போது 10% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரா, ஸோ இன்டூ 110/100. அடுத்த ஹோல்சேல் டீலர் வந்து ரீட்டைலருக்கு விற்கும்போது 15% இதுல இருந்து வைக்கிறாரா, ஸோ இன்டூ 115/100. ஓகே, அடுத்த ரீட்டைலர் டீலர் வந்து கஸ்டமருக்கு வந்து 25% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரா, ஸோ இன்டூ 125/100. இது எல்லாம் சேர்த்து ஃபைனலாக கஸ்டமருக்கு வந்த அமௌண்ட் தான் எவ்வளோ, 12,650. இதை நம்ம இப்படி எழுதணும். இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த கொஸ்டின்லாம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் அமௌண்ட் கேட்டாங்க. இங்கே ஃபைனல் அமௌண்ட் கொடுத்துட்டு இனிஷியலாக மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வர ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பாருங்க. 25 டேபிள்னா இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். அடுத்து நெக்ஸ்ட் வேற எங்கே கேன்சல் பண்ணலாம், 5ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 20 டைம்ஸு, இது 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 23, இங்கே வந்து 4 வருமா. வேற இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். வேற இங்கே கேன்சல் ஆகும். அப்படி இந்த 11ஆல் இங்கே கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 பேலன்ஸு 1 5 0. இப்போ 23ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 5 டைம்ஸு, ஸோ 50. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே கீழே ஒரு 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 4 இருக்குது. அப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16. 16 into 5னா எவ்வளோ, 80. 16 into 5 80. அப்புறம் இந்த 10க்கு ஒரு 0, ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வருது, ஒரு நிமிஷம், ஓகே ஓகே 80 ஒரு 10 115. ஓகே, எல்லாம் கேன்சல் பண்ணுவோம். 8,000. ஓகே, கரெக்ட். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ₹8,000. கிளியரா, ₹8,000. ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, Zenith earns a profit of 20% on one investment but suffers a loss of 10% on the other investment. If both the investments are in the ratio 3:5 respectively, then what is the profit or loss percentage of Zenith from both the investments together? ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ பாருங்க, 2 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சிபி எஸ்பி எழுதிக்கணும், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சிபிஎஸ்பி எழுதணும். பாருங்க, ரெண்டுக்கும் போத் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:5. ரெண்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3:5 இருக்கு. அப்போ இதை 300 வச்சுக்கிறேன், இதை 500 வச்சுக்கிறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன ஆகுது, 20% ப்ராஃபிட் கிடையாது. 20% ப்ராஃபிட்னா 10% 30, 20% 60. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 360 கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதுல 10% லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500ல 10%னா 50. அப்போ 50 லாஸ்னா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 450க்கு விற்றுருப்பாங்க. ஓவராலாக இதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது டோட்டல் சிபி எவ்வளோ, 300 + 500. டோட்டல் சிபி எவ்வளோ இருக்குது, 800 இருக்குது. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 360 ஒரு 450. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு 0, ஒரு 6 5 11க்கு 1, பேலன்ஸ் 1. ஸோ 810. அப்போ 800 ரூபாய்க்கு வாங்கி 810 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது 10 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 800 இன்ட்டு 100. 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணும்போது 5 2s are 10, 4 2s are 8, 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 1.25%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 1.25% வந்து என்னன்னா ப்ராஃபிட் ஆகுது இந்த டிரான்சாக்ஷன்ல. கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, பை செல்லிங் a book at some price, Ankita gains 10%. If the book is sold at twice the price, then what will be the gain percentage for Ankita? ஓகே, ஒரு புக்கோட சிபி என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா. சிபி நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, 10% கெயினுக்கு விற்கிறாங்க. அப்போது எஸ்பி என்னவா இருக்கும், 10%
கெயின் அப்படின்னா எஸ்பி என்னவா இருக்கும்? 110 ரூபாயா இருக்கும். ஓகேவா? 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 10% கெயினா 110 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி த கெயின் when the செல்லிங் பிரைஸ் வந்து ட்வைஸ். அப்போ 110 ரூபாய்க்கு விற்காம இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்களா? 220 ரூபா. அதில் டபுளாக விற்றா 110 ரூபாய்க்கு விற்காம 220 ரூபாய்க்கு விற்றனா அப்போ இந்த இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்குறாங்க. பாருங்க, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் 220னா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபாய்க்கு விற்றனா அப்போ எவ்வளோ எனக்கு லாபம்? 120 ரூபா லாபம். கீழே 100 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது? 120% ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரே ஸ்டெப் தான். ரொம்ப சிம்பிளான மாடல் தான், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. A person purchased 10 boxes of grapes at a cost of rupees 2000 per box. Each box contained 20 kg of grapes. He sold each box at the rate of rupees 2500 per box. But on the whole, 10 kg of grapes were damaged. Further, he paid rupees 1000 as a transport charges. Find his gain or loss சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே கெயின் ஆர் லாஸ் வந்து ஜஸ்ட் அமௌண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எல்லாமே அமௌண்ட்ல தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நம்ம பார்க்க வேண்டியது மொத்தம் வாங்கினது 10 பாக்ஸ். ஒரு பாக்ஸோட விலை 2000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 10 பாக்ஸ், ஒன் பாக்ஸோட விலை வந்து நமக்கு எவ்வளோ? 2000 ருபீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த பாக்ஸ் வாங்கினதுக்கு மொத்தமாக ஒரு செலவு பண்ண காசு. ஒரு பாக்ஸில் வந்து மொத்தம் 20 கிலோ இருந்திருக்கு. ஓகேவா? 20 கிலோ இருந்திருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. ஃபர்தர் ஹி பெய்ட் rupees 1000 as a transport charge. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அவர் செலவு பண்ணது அப்படிங்கிறதுனால இது நமக்கு இதில் தான் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். காஸ்ட் ப்ரைஸில் தான் ஆட் ஆகும். அப்போ ஓவராலாக காஸ்ட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஒரு 10 into 2000 இது ஒரு 20,000 வருது, ப்ளஸ் ஒரு 1000. ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 21,000 வருது. ஓகேங்களா? ஸோ 21,000 செலவு பண்ணியிருக்கிறாரு மொத்தமாக அவர். இதுதான் அவருக்கான காஸ்ட் ப்ரைஸ். விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 2500 ரூபான்னு வித்துருக்காரு. ஆனால் அட் த சேம் டைம் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு 10 கிலோ கிரேப்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பாக்ஸ் வைஸ் கணக்கு பண்ணலாம். ஒரு பாக்ஸ்ல வந்து 20 கிலோ கிரேப்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல 20 கிலோ கிரேப்ஸ் இருக்கு. ஓவராலா அவருக்கு டேமேஜ் ஆனதே 10 கிலோ தான் கிரேப்ஸ். ஓகேங்களா? 10 kg ஆஃப் கிரேப்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா பாக்ஸ் வைஸ் கணக்கு பண்ணும்போது ஒரு பாக்ஸுக்கு 20 கிலோன்னா 10 கிலோங்கிறது நமக்கு அரை பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ விற்கும் போது அவர் 10 பாக்ஸ் வாங்கினாரு. அப்ப அதுல அரை பாக்ஸ், ஹாஃப் ஆஃப் த பாக்ஸ் வந்து அவருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் அவர் விற்கும் போது என்ன பண்ணுவாரு? 9.5 பாக்ஸ் தான் விற்பாரு. அப்ப நீங்க செல்லிங் பிரைஸ் கால்குலேட் பண்ணும்போது உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பாக்ஸ் தான் இருக்கு? 9.5 அந்த பாக்ஸ் தான், 9.5 பாக்ஸ் தான் உங்ககிட்ட கிரேப்ஸ் இருக்கு. ஏன்னா அரை பாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதை எவ்வளோன்னு வித்துருக்காரு? ஒரு பாக்ஸ் 2500 வித்துருக்காரு. அப்ப இன்டூ 2500 போடும்போது உங்களுக்கான செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். ஸோ 9.5 இன்டூ 2500. ஓகேவா? இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 23750. ஓகே, ஸோ 23750. கிளியரா புரியுதா? இப்போ 2500 ரூபான்னு விற்கிறாரு. எவ்வளவு பாக்ஸ் வச்சிருக்காரு? 9.5 பாக்ஸ் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 9.5 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் 2500 விற்கிறாருன்னா ஓவரால் அவர் வித்தது 23,750 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஸோ காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய், செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 23,750 ரூபாய். அப்ப இந்த இடத்துல அவருக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. எவ்வளவு அமௌண்ட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கான ப்ராஃபிட். ஸோ எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2750 ருபீஸ் அவருக்கான ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் இஸ் 2750, ஆப்ஷன் சி, கெயின் ஆஃப் rupees 2750 rupees. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A company buys raw material for rupees 10,000 and manufactures a product that cost an additional of rupees 5,000 in labor and overhead. The product is sold to a distributor for 25,000. ஸோ ஓகே, இந்த பாயிண்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ரா மெட்டீரியலுக்கு 10,000 செலவு பண்றாங்க. அது போக ஒரு ப்ராடக்ட் அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டுக்காக 5,000 ரூபாய். ஆக மொத்தம் கம்பெனி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்காக செலவு பண்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ ஓவராலா காஸ்ட் பிரைஸ், அந்த கம்பெனிக்கான காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 15,000 ரூபாய். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, the product is sold to a distributor for rupees 25,000. ஓகேங்களா? ஸோ கம்பெனி 15,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எவ்வளோக்கு விற்கிறாங்க? 25,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஹூ மார்க், இந்த ஹூங்கிறது யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர். ஹூ மார்க்ஸ் இட் அப் பை 20% and sells it to a retailer. ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு? 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதுல இருந்து 20% ஜாஸ்தி வச்சு யார்கிட்ட விற்கிறாங்க? ரீட்டைலர்கிட்ட விற்கிறாங்க. The retailer then marks it up by another 25% and sells it to a end customer. இந்த ரீட்டைலர் எண்ட் கஸ்டமர்ட்ட என்ன பண்றாரு? இதுல இருந்து ஒரு இன்னும் 25% ஜாஸ்தி பண்ணி கஸ்டமர்கிட்ட விற்கிறாரு. கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ஓவரால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேட் பை த கம்பெனி
டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீட்டைலர் கம்பெனி 3 பேருக்கு சேர்த்து ஓவராலா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அந்த பொருளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியும். அப்போ ஃபைனலாக கஸ்டமர் அதை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்கிறதோ அதான் ஃபைனல் செல்லிங் பிரைஸ். அப்போ இந்த காஸ்ட் பிரைஸையும் ஃபைனல் செல்லிங் பிரைஸையும் கம்பேர் பண்ணாதான் எனக்கு இந்த இடத்துல இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க, ஓவரால் என் கஸ்டமர் இதை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பாருன்னு கண்டுபிடிப்புமா. செல்லிங் பிரைஸ் ஆஃப் கஸ்டமர், இது வந்து கம்பெனி 15,000 ரூபாய்க்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ இதான் காஸ்ட் பிரைஸ். கஸ்டமர் இதை எவ்வளோ விலைக்கு வாங்கியிருப்பாருன்னு பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல என்ன பண்றாங்க, இந்த மேனுஃபேக்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்த காசு எவ்வளோ, 25,000 ரூபாய். ஓகேவா. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அடுத்த ரீட்டைலர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, 20% லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ இன்டூ 120/100. அடுத்த ரீட்டைலர் வந்து கஸ்டமர்ட்ட என்ன பண்றாங்க, அதுல இருந்து ஒரு 25% லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ இன்டூ 125/100. கிளியரா. ஸோ 25,000ங்கிறது யார்கிட்ட வித்தது, டிஸ்ட்ரிபியூட்டர் வித்தது. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்றாங்க, ரீட்டைலர்ட்ட 20% லாபம் வச்சு விற்கிறாங்க. ரீட்டைலர் கஸ்டமர்ட்ட அதுல இருந்து 25% லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி போடும்போது நமக்கு ஃபைனலா கஸ்டமர் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணாங்கன்னு சொல்லி கிடைச்சிடும். பாருங்க, ஸோ 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஒரு 25, ஒரு 12, ஒரு 125 இருக்கு. இது ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 37,500 கிடைக்கும். ஸோ 37,500 நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு இந்த காஸ்ட் பிரைஸையும் இந்த செல்லிங் பிரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ண பாருங்க. 15,000 இருந்து 37,500 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய் லாபம். 22,500 ரூபாய் லாபம். கீழே என்னது, அந்த இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 15,000 ரூபாய் இன்டூ 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்தது 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, 4 5. அடுத்து அகெயின் 5 டேபிள்னா 15. ஸோ 15 இன்டூ 10 எவ்வளோ, 150. அப்போ இதுல வந்து ஓவராலா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 150% ப்ராஃபிட் கிடைக்குது. கிளியரா, தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, சரி. இதோட நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் முடியுது. ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள இன்னொரு சப் டாபிக் இருக்கு, அதை நம்ம என்ன பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து தனியா ஒரு டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். அதுதான் என்னன்னா டிஸ்கவுண்ட். ஓகேங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த மார்க் பிரைஸ், அப்புறமேட்டு இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டுங்கிற டாபிக்ல நம்ம அந்த கொஸ்டினை ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் லாஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதுனாலும் உங்களுக்கு கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.